வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தமிழ்நாட்டில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் மோடி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற எண்மண் எண்மக்கள் நடைப்பயணத்தின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். முன்னதாக சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி பல்லடம் வந்தடைந்தார். விழா நடைபெறும் மேடைக்கு பிரதமர் மோடி திறந்த ஜீப்பில் அழைத்து செல்லப்பட்டார். அப்போது பாஜகவினர் பிரதமருக்கு மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். பொதுக்கூட்ட மேடை தாமரை வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. மேடையில் பிரதமரோடு கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்திருந்தனர். நிகழ்ச்சியில் பிரதமருக்கு ஆளுயர மஞ்சள் மாலை அணிவித்து ஜல்லிக்கட்டு காளை சிலை பரிசாக வழங்கப்பட்டது. பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா திகழ்வதாகவும் தொழில்துறையில் கொங்குமண் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். அரசியல் வளர்ச்சியில் புதிய மையமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். This Congo region of Tamil Nadu represents India's growth story in many ways. தமிழ்நாடு தேசியத்தின் பக்கம் நிற்கிறது என்பதை இங்கு கூடியிருக்கும் மக்களின் கூட்டம் நிரூபித்திருப்பதாகவும் மண்ணும் கடவுளும் ஒன்று என கருதி பாஜக உழைத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். காசி தமிழ் சங்கம் செங்கோல் மூலம் தமிழுக்கு மரியாதை செலுத்தி இருப்பதாக தெரிவித்த பிரதமர் தமிழ்நாட்டை சுரண்டுவதற்காகவே இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். काशी तमिल संगमम करवाया, उसे लेकर भी लोग सवाल पूछते हैं. पवित्र सेंगोल को देश की संसद में सबसे ऊंचे मंच पर स्थापित किया. தொடர்ந்து பேசிய பிரதமர் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியில் இருந்ததில்லை என்றும் ஆனால் பாஜகவின் இதயத்தில் தமிழ்நாடு எப்போதும் இருப்பதாக கூறினார். பாஜகவின் வளர்ச்சியை கண்டு பயம் கொள்ளும் சிலர் மக்களுக்கிடையே சண்டையை மூட்டி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள முயல்வதாக பிரதமர் குற்றம் சாட்டினார். बीजेपी तमिलनाडु में भले ही कभी सत्ता में न रही हो, लेकिन तमिलनाडु हमेशा बीजेपी के दिल में रहा है. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய பாஜக அரசு எப்போதும் முக்கியத்துவம் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் தான் அளித்த உத்தரவாதத்தின்படி தமிழக மக்களுக்கு கேஸ் இணைப்பு 3.5 கோடி மக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். तमिलनाडु में मोदी इन गारंटी का अर्थ है 3.5 करोड़ लोगों को मुफ्त अनाज. मोदी इन गारंटी का मतलब है तमिलनाडु की 40 लाख से अधिक महिलाओं को धुएं से आजादी, उनके लिए एलपीजी सिलेंडर. மத்திய அரசாங்கத்தில் 10 ஆண்டுகள் அங்கம் வகித்த திமுக தமிழகத்திற்கு எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 2 லட்சம் கோடி ரூபாய் கடன் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். डीएमके के लोग कांग्रेस की यूपीए सरकार के बड़े मंत्रालयों में बड़े बड़े मंत्री बनकर के बैठे थे, लेकिन इसके बाद भी इन लोगों ने तमिलनाडु के लोगों के विकास को प्राथमिकता कभी भी नहीं दी. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசிய பிரதமர் மோடி தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை நடத்தியவர் எம்ஜிஆர் என்றும் அவருக்கு பிறகு ஜெயலலிதா சிறப்பான ஆட்சியை கொடுத்ததாகவும் கூறினார். ஆனால் எம்ஜிஆரை அவமானப்படுத்தும் வகையில் திமுக ஆட்சி செய்வதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். एमजीआर ने परिवारवाद की परंपरा से हटकर सुशासन की महान परंपरा को स्थापित किया था. முன்னதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்புரையாற்றிய போது பிரதமர் மோடி தமிழ் மொழியை தமிழர் பண்பாட்டை
உலகம் முழுவதும் எடுத்து செல்வதாக கூறினார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழை, தமிழ் மக்களை, தமிழ் நாட்டை, தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்ட தலைவர் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, தமிழகத்தின் பட்டி தொட்டி எல்லாம் பாஜக ஆட்சியின் சாட்சியாக மக்கள் மோடி மோடி என சொல்ல ஆரம்பித்து விட்டதாக கூறினார். மோடி 3வது முறையாக மீண்டும் பிரதமராவது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் என்று அண்ணாமலை கூறினார். தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிக்கு எங்க போனாலும் கூட நம்முடைய ஆட்சியினுடைய சாட்சியாக எல்லா மக்களும் கூட மோடி 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 என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார். யார் என்ன சொன்னாலும் கூட நமக்கு தெரியும் இந்த தேர்தலில் 3வது முறையாக ஆட்சியில மோடி ஐயா அமரப்போகின்றார்கள் என்று ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க. மேடையில் பேசிவிட்டு அமர்ந்த அண்ணாமலையை தோளில் தட்டி கொடுத்து பிரதமர் மோடி பாராட்டினார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.